ஹாய், ஹலோ எவ்ரிவான். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல்லேருந்து உங்களை சுமார் பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணவ படுகொலை என்பது இப்போ இந்தியா முழுவதும் ஆணவ படுகொலை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஆணவ படுகொலை நடந்ததுல கடந்த ஒரு 8 வருடங்களாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது 2017 டு 2024 நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் ஆகும். இந்த 8 வருடங்களாக வந்து ஆணவ படுகொலை அதிகமாக நடந்திருக்கு. நிறையா இது கணக்கில் வரல. சில வழக்கு பதிவுகள் வந்திருக்கு. சில சில விஷயங்கள் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு இத்தனை ஆண்டுகளாக நடந்த ஒரு 8 வருடங்களா நடந்தக்கூடிய ஆணவ கொலைகள்ல ஒரு 65 ஆணவ கொலை நடந்திருக்கு. இந்த 65 ஆணவ கொலையும் வந்து கோர்ட்ல வந்து அதுக்கான தண்டனை உரிய நபருக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னா கொடுக்கப்படுறது கிடையாது. அதுல சில நிறைய வந்து சில சட்டத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் மூலமாகவும் ஆளும் வர்க்கத்தினோட இருக்கக்கூடிய சில ஆதரவோட அடிப்படையிலையும் கொலை செஞ்சவங்க வந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம அவங்க வந்து விடுதலை செய்யப்படுறது ரொம்ப மனவேதனையை உருவாக்குது அப்படின்னு பதிவு பண்றேன். ஒட்டுமொத்தமா நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்ல நம்ம ஒரு ஆணவ கொலையோட லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 7 பேத்துக்கு தான், ஒரு 7 ஆணவ படுகொலை மட்டும்தான் அதை பத்தி பேசப்படுதும். அதுலயுமே சில பேர் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுல இருந்து அப்படி தப்பிச்சு போற மாதிரி செல்வாக்கு மூலமா தப்பிச்சு போறதாகவும் சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஆணவ படுகொலை ஒரு 2 மந்த்து முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவு கூறுறேன். ஏன்னா இதை நம்ம சாதாரணமா நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு சமூக பார்வையில ஒரு அரசு ரீதியா நம்ம அந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்றது எனக்கு தோணுதுங்க. இப்ப இவரு அதாவது ஒரு தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு ஒரு பகுதியில வந்து ஒரு விவசாயியோட மகன் வந்து கவின்னு சொல்லக்கூடிய கவின் செல்வ கணேஷ், அவருக்கு வயது ஒரு 27 வயதாகுது. அவர் சுபிக்ஷான்ற ஒரு பொண்ணை விரும்புறாரு. சாரி, சுவாசினி அவங்க நேம். சுவாசினி என்ற ஒரு பொண்ணை அவர் விரும்புறாரு. ஏன்னா அவர் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் மனசு ஒத்து போய் தான் காதலிக்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு இவங்க வேறு வேறு ஜாதின்றதுனால இவங்க இருவேரும் காதலியோட விஷயம் வந்து 2 பேர் வீட்லயுமே தெரியுது. இப்ப கவினோட அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பேராசிரியர் மாதிரி. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றவங்க. அவங்க அப்பா வந்து ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காரு. இந்த சுபாஷினி இருக்காங்கல்ல, இந்த சுபாஷினி வந்து அவங்களோட அப்பா, அம்மா வந்து ஒரு சட்டம் தெரிஞ்ச சட்ட சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியா அவங்க வேலை செய்றாங்க. சுபாஷினி வந்து ஒரு சித்த மருத்துவத்தை பயின்று அதற்கான பட்டத்தை பெற்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். வேலை பார்த்துருக்காங்க. யாரு அடுத்து இவரோட தம்பி சுஜித் இருக்காருல்ல, அப்புறமே படித்து கொண்டு தான் இருக்காரு. படிச்சுட்டு இருக்காரு. தன்னோட பெற்றோரின் உதவியின் அடிப்படையில அவர் பெற்றோர் கொடுத்த அந்த ஊக்கம், அவருடைய ஆதரவு, அந்த அடிப்படையில தான் இவர் வந்து போய் சுஜித் வந்து என்ன பண்றாரு, கவினை போய் கொலை செய்யறாரு. கொலை செஞ்சுட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம போறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இளைஞன் வந்து ஒரு ஆணவ படுகொலை செய்யக்கூடிய எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம போயிட்டு இருக்கான். நம்ம கற்றுக்கொண்ட கல்வி முறை சரிதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழ வைக்கிறதுல, நம்ம கற்றுக்கொண்ட எனக்கு கல்வி வெறுமனையுமே ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கல்வியா தான் இருக்கே தவிர்த்த ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான கல்வியா முறையா இருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு ஜனநாயக மதிப்புகளை கத்துக் கொடுக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. மனிதனோட அறநெறி, ஒழுக்கம், நெறிமுறைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கத்துக் கொடுக்குதா? மனித சமுதாயத்தினோட ஒரு கலாச்சார மனித நேயத்தினோட கலாச்சார இது நம்ம கத்துக் கொடுக்குது அப்படின்னா இதை கத்துக் கொடுக்குறது கிடையாது அப்படின்றதா. இந்த கல்வி முறை என்பது தவறாக போய்கொண்டு இருக்கிறதுன்றது அடிப்படையில தான் நான் அதை உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஒரு ஒரு ஆணவம்ன்ற தாட் வந்து, ஏன்னா சாதாரண கொலைக்கும் ஆணவ கொலைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சாதாரண கொலை வேற, ஆணவ கொலை வேற. ஆணவ கொலை என்பது தன் பெற்றோர்கள் மூலமாக அந்த பையன் தான் உயர்ந்தவன், நான் உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்ற கருத்து எங்க இருந்து அவனுக்கு உதிக்கிறது என்றால் பெற்றோர்கள் மூலமாகவும்
சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அவங்கள சுத்தி இருக்கிற இன்னும் இந்த ஜாதி அமைப்புகள், சமூக அமைப்புகள், இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் மூலமாக தான் உயர்ந்தவன், நான் உயர்ந்த ஆணவன் அப்படின்ற ஒரு அடிப்படையில ஒரு ஆணவ படுகொலை செய்யப்படுது. இதுக்காக தான் ஆணவ படுகொலைக்கும் சாதாரண கொலைகளுக்கும் வித்தியாசம் இருக்குன்றத நான் வேறுபாடு சொல்றேன். இதுவும் இதை வந்து ஒழிக்கிறதுக்காக சட்டங்கள் கடுமையாக்கப்படணும்னு சொல்லி பல்வேறுபட்ட தரப்பினர்கள், கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் நிறைய போராட்டங்களை கையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கான தீர்வு சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படுதுன்னா கொண்டு வரப்படுறதே கிடையாது. ஏன்னா இது ஜாதிய வன்கொடுமை சட்டம்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டமே போதும்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லிருச்சு. ஆளும் கட்சி சொல்லிட்டு இருக்கு. அந்த கட்சி மட்டுமே அந்த சட்டம் மட்டுமே போதுமா அப்படின்னா, அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜாதிய வன்கொடுமை சட்டம் சொல்லக்கூடிய அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இரு ஜாதி இருப்பினருக்குள்ளேயே இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்கும்போது அதற்கு குண்டார் சட்டத்துல ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அதுல இருந்து அப்படி தண்டனைகள் கொடுக்கப்படும். அதுல சில பேருக்கு தண்டனை கிடைக்குது. சில பேரை வந்து செல்வாக்க வச்சு வெளியே வந்துடுறாங்க. இந்த சட்டங்கள் வந்து ஒரே ஜாதியை சேர்ந்த இருவேறு பிரிவினர்கிட்ட எஸ்சி தான், எஸ்சி கேண்டிடேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருமே வேற வேற பிரிவினர், அதுலயுமே வேற வேற ஜாதியா இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்குள்ள வெட்டுக்குத்து ஆணவ கொலை நடந்துச்சா இது இந்த சட்டம் வந்து செல்லுபடியாகாது. அப்ப இதனால வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த சட்டம் என்பது கடுமையாக்கப்படணும். மேலும் வந்து கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் இதுக்கான ஆணவ கொலைகள் வந்து குறையுன்றது சொல்லப்படுது. ஆணவ கொலையினோட உண்மையான வழக்கு பதிவுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய வந்து கேஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கு. பட் அதை பத்தியான உண்மையை வந்து வெளிவரது இல்லை அப்படின்றத வந்து நம்ம சொல்லல. நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்கக்கூடிய வேல்முருகன் தான் சொல்றாரு. அதை பத்தி நம்ம சொல்ல கிடையாது. வேல்முருகன் தான் அவர் அதை பத்தி குறிப்பிடுறாரு. நம்ம இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜாதிய வன்கொடுமை சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தை வந்து கடுமையாக்கப்பட்டா கொஞ்சம் குறையுன்றது பல வல்லுநர்களும் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மைதான். சட்டம் கடுமையாக்கப்படும் போது கொஞ்சம் ஆணவ படுகொலை என்பது கொஞ்சம் குறையுன்றது தான் என்னுடைய கருத்தும் கூட. இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 8 ஆண்டுகளா வந்து கிட்டத்தட்ட 65 ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆணவ கொலை வந்து தடுப்பதற்காக இந்த ஜாதிய வன்கொடுமை சட்டம் மட்டும் போதுமான இருக்காது அப்படின்றத வந்து வலியுறுத்துறாங்க. ஏன்னா இந்த கொலை என்பது தொடர்ந்து கொண்டே தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு முடிவே கிடையாது. இது வந்து சரியாகும் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல போகல. அப்ப இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு என்ன? குறைந்தபட்சம் இந்த ஜனநாயகபூர்வமா கூடிய கல்வி முறையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம அறிவியல் பூர்வமா வந்து ஒரு எல்லாத்தையும் நம்ம அறிந்து ஆலோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு ஆய்வு எடுக்க வேண்டியதா ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து மக்கள் வந்து எண்ணற்ற பிரிவினவாதம் இருக்கான். ஜாதி, மதம், இன வேறுபாடு, மொழி, இந்த எண்ணற்ற வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறது வந்து பெரிய ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இல்லை. பட் அதை குறைக்கிறது. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கடந்த கால வரலாறு, நம்ம பாடத்திட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தியாகி வீரர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி எதுவுமே இல்லை. அவங்களோட வாழ்க்கை வரலாறுகள் பற்றி மறைக்கப்படுது. அவங்க எதுக்காக நின்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே ஜாதி தலைவர்களா மாற்றி வெறுமனையே மக்களை வந்து ஒண்ணு சேர்க்க விடாம தன்னை பிரிச்சு வைக்கிறதுலதான் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது, ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்திடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து இதை வந்து செஞ்சிட்டு இருக்குன்றத வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நமக்கு உண்மையிலேயும். இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு போராட்டங்கள் மூலமா நம்ம எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட எண்ணமா இருக்கு. இதே மாதிரி நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சுதந்திர காலகட்டத்துல அரசியல் சுதந்திரம் மட்டும்தான் நம்ம பெற்றிருக்கோன்றது இதுவே இந்த சம்பவங்களா நமக்கு கொஞ்சம் உதாரணப்படுத்து, நம்ம நினைவூட்டுது அப்படின்றதான் நம்ம சொல்லணும். ஆமாங்க, அரசியலமைப்பின் அடிப்படையில மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்குதே தவிர்த்து ஒரு ஒரு ஜனநாயகப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கான சுதந்திரம் இருந்துக்கா இல்லைன்னா கிடையவே கிடையாது. மக்களுக்கான சுதந்திரமே இங்க கிடையாதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முரண்பாடு பட்ட இன்னைக்கு அரசியல் அளவுல சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்களே, இந்த கட்சிக்காரங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களே முரண்பட்ட அப்புறம் நிலப்பெரு, அதாவது மன்னருடைய காலகட்டத்தில் இருந்தக்கூடிய சில கான்செப்ட் இருக்குல்ல, மன்னருடைய காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜாதி கான்செப்ட், மத கான்செப்ட், இன கான்செப்ட், மொழி கான்செப்ட், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களையும்
சமரசமா இது 2க்குமே அவங்க ஒரு சமரசமா எடுத்து தான் இங்க வந்து அரசியல் ரீதியாக, பாராளுமன்ற ரீதியாக தான் இவங்க சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்களே தவிர, மக்களுக்கான சுதந்திரம் இங்க அடையல அப்படின்றத நம்ம தெள்ளத் தெளிவா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி ஆணவ கொலை வந்து இதே மாதிரி வந்து மே 18ல நடந்த சம்பவம். ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி வந்து ஒரு தந்தை வந்து தன் மகன வந்து இப்படிதான் வந்து அவர் பேர் ஜெயசூர்யா. அவர வந்து கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி வழக்கு தொடுக்குறாரு. இந்த மாரி எண்ணற்ற இடங்கள்ல வந்து ஜாதி பிரச்சனைகள் வந்து முன்னாடி இருந்தத காட்டிலும் இப்ப இன்னும் பல மடங்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மாரி சட்டமன்ற சபாநாயகர் ஒருத்தர் திரு அப்பாவு வந்து சொல்றாரு, இந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஜாதி சண்டைலாம் இப்படிலாம் கிடையாதுன்றத அவரு பேசியிருக்காரு. எப்படி பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியல உண்மையிலேவும். ஆனா இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்கள் வந்து யாருக்குமே தெரியல. இந்த மீடியாக்கள் காட்டுறதும் கிடையாது. அப்ப சபாநாயகர் இந்த மாரி ஜாதி சண்டைலாம் இல்லன்றவாறு சொல்றாரு. ஆனா எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்றது எனக்குமே புரியல. உங்களுக்கு தயவு செய்து ஏதாவது இவங்களோட பத்தி உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. இது போல தொடர்ந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டா இது குறையுமா அப்படின்ற கேள்விக்கு நான் அதுக்கும் பதில் சொல்றேன். இது மாதிரி தான் இப்ப ஏகப்பட்ட சட்டங்கள் வந்து நெறைய கொண்டு வந்திருக்கு. இந்த மாரி ஆணவ கொலைக்கு ஜாதி வன்கொடுமை சட்டம் சொல்றோம். இந்த குழந்தை பாலியலுக்கு வந்து நம்ம போக்சோ சட்டம் சொல்றோம். இந்த மாரி சட்டங்கள்லாம் நெறைய கடுமையாக்கப்பட்டிருக்கு. குழந்தை பாலியலுக்கான போக்சோ சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கான வரதட்சணை கொடுமை, ப குடும்ப வன்கொடுமை பிரச்சனை. இந்த மாரி சட்டங்கள்லாம் கடுமையாக்கப்பட்டிருக்கு. இதனால வந்து பெண்கள் வந்து பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கான்னா அப்படி கிடையாது. பெண்களுக்கான பிரச்சனை, பாலியல் தொல்லை அதிகமா தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு சட்டம் கடுமையாக்கப்பட்டால் ஒரு அதிகமா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் குறையும். முழுசா அதுக்கான தீர்வு இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதான் சொல்றேன். அந்த பிரச்சனைக்கான ஆணி வேர் அப்படின்றத நம்ம எப்பயுமே ஒரு அறிவியல் பூர்வமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய நம்மளுடைய சகோதரர்கள் அனைவரையும் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு சேர்க்கணும். ஒண்ணு சேர்ந்து நம்ம ஜாதி, மதம், மொழி, இனம் எந்த ஒரு பிரிவினை அடிப்படையிலும் இல்லாம, எந்த ஒரு பிரிவினைவாத சிந்தனை இல்லாம, ஒட்டுமொத்த தொழிலாளர்களும், விவசாயிகளும் ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டத்த நம்ம கையில எடுக்கும்போது தான், இந்த ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாமே உடைஞ்சு அப்படியே தூசியா போயிருங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாவே அது இருக்காது. எல்லாமே தூசி உடைஞ்சு வெளிய போயிரும். நம்மகிட்ட இருக்க அந்த பாகுபாடுன்ற உணர்வு செத்து மலிஞ்சு போயிடும். மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நமக்குள்ள வரும். அப்ப அந்த போராட்டத்தை நம்ம கையில எடுக்கும்போது மட்டும்தான் அந்த விஷயம் வரும்ன்றத நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். என்னைக்கு வந்து நம்ம வந்து ஒன்றுபட்ட ஒரு மனித சமுதாயமாக ஒன்று திரண்டு ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடின்றி ஒரு ஒன்றுபட்ட ஒரு கருத்தோட ஒரு விஷயத்துக்காக ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து நம்ம ஃபைட் பண்றோமோ, அன்னைக்கு மட்டும்தாங்க இந்த வகுப்புவாத பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதி, மதம், இனம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தூக்கி போடும். ஆனா இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்றத பயந்து தான் இன்னைக்கு கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப பயந்து கார்ப்பரேட்டுகளை பாதுகாக்கிறதுக்காக இவங்க ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு நம்மளை வந்து பிரிவினைப்படுத்தியே வந்து வச்சிருக்காங்கன்றதாங்க உண்மையான யதார்த்த அரசியல். இந்த யதார்த்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வகுப்புவாத பிரச்சனையை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்காம இருக்கிறதுக்கு இன்னும் நம்ம வந்து சில விஷயங்களை கத்துக்கணும். அதை வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கல்வி முறை என்பது வெறுமனே நம்மளை வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜனநாயக மதிப்புகளை நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன போல ஜனநாயக மதிப்புகள் தரது கிடையாது. அறநெறி, ஒழுக்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவியல் பூர்வமான கல்வி முறை இங்க இருக்கான்னா அது கிடையவே கிடையாது. அதை பின்றதை எப்பயுமே நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். சரிங்களா? நான் தொடர்ந்து அதையே நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கல்வி முறையில் வந்து இருக்கக்கூடிய அந்த சீர்கேடுகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இப்ப கொடுக்கக்கூடிய கல்வி முறையில அந்த காவிய கல்வின்னு சொல்லி ஒரு காவி கல்வி முறையை ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அந்த காவி கல்வி கொள்கை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல மதத்தையும் ஜாதியையும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு ஜாதியின் அடிப்படையில ஒருத்தர் கூட பாக்குறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், ஒருத்தர் சிந்திக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு கல்வி அறையில கூட வந்து ஜாதியின் அடிப்படையில ஒரு ஆசிரியர் அவரை அணுகுமுறை பண்றதா இருக்கட்டும்,
அவரை வந்து அமர வைக்கிறதுல கூட ஜாதியின் வேறுபாடா அமர வைக்கிறது, அவங்கள உட்கார வைக்கிறது கூட ஜாதியின் அடிப்படையில உட்கார வைக்கிறது, அவங்க கையில கூட பாத்தீங்கன்னா ஜாதி கயிறுகளை கட்டி, இந்த மாதிரி ஜாதியை வந்து ஊக்குவித்து ஜாதியின் கலாச்சாரத்தையே வந்து இளைஞர்கள் மத்தியும் மாணவர்கள் மத்தியும் ஊக்குவிச்சு வளரும் போது அவங்களோட சிந்தனை முறை எப்படி இருக்குன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஆஹ் அப்ப அவங்களோட அதோட சிந்தனை தான் அவங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த முறைகள் எல்லாத்தையுமே இல்லாம இந்த முறைகள் எல்லாமே இல்லாம இருக்க அப்படின்னா அவங்களோட ஒன்றுபட்ட ஒரு 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 ஒற்றுமை நிறைந்த ஒரு நல்ல ஒரு கல்வியை இங்க சமுதாயம் நம்ம சமுதாயம் கொடுக்குதுன்னா கொடுக்கறது கிடையாதுங்க. அதாவது உண்மை. ஏன்னா நம்ம ஒரு ஜனநாயக மதிப்புகளை உருவாக்க தரக்கூடிய சமூக கலாச்சார உள்ள ஒரு கல்வி முறையை அறிவியல் பூர்வம் நம்ம கொடுத்துட்டு இருக்கணும். நம்ம மாணவர்கள் இளைஞர்கள் கொடுக்கணும்னா கிடையாது. இன்னைக்கு அரசியல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பாராளுமன்றத்தின் அடிப்படையில அரசியல் ரீதியாக தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம், மக்களுக்கான சுதந்திரம் அடையலன்னு சொன்னேன். அவங்க எந்த இடத்துல பிழை பண்ணாங்க அப்படின்னா, ஜாதி மதம் இனம் வேறுபாடு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சு ஒன்றுபட்ட ஒரு மனித சமுதாயம், ஜனநாயக ஒற்றுமை, சமூக கலாச்சாரத்தை ஒரு புரட்சிகரன் அடிப்படையில அதை வெற்றி பெற செஞ்சு அந்த வேலையை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாதி மதம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா பாகிஸ்தானு சரியா எல்லாம் பிரிஞ்சு போச்சு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பல மாநிலங்கள் ஜாதிகளாக பிளவுபட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு உடைச்சு போயிருக்கு. ஆனா அன்னைக்கு அரசியல் ரீதியாக சுதந்திரப்பட்ட அரசாங்கம் வந்து அதை செய்யல. ஆனா அதுக்கு தெரிஞ்சுமே அதை செய்யல. அப்ப ஏன் செய்யல அப்படின்றத நீங்க கவனிச்சு பார்க்கணும். அதை பத்தியான கேள்விகள் நம்ம எழுப்பணும். அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கணும். எதனால வந்து அரசியலில் சுதந்திரம் அடையும் போது மக்களுக்கான சுதந்திரம் நடக்கல, பட் கல்வி முறையில ஏன் ஒரு கல்வி முறையில ஏன் வந்து சில அறிவுபூர்வமான விஷயங்கள் எடுத்தாங்க, ஏன் இதுக்கு முன்னாடி இந்த வரலாற்று ஆசிரியர்கள், சுதந்திரக்காக பாடுபட்ட பல தியாகிகள், நம்மளுடைய நாட்டினோட வரலாறுகள் பற்றி ஏன் சில விஷயங்களை வந்து எடுத்துட்டாங்க, அதோட உள்நோக்கம் என்ன, அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்றத பத்தி எல்லாம் மெயினான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாடத்திட்டங்கள் எடுத்துட்டாங்க. அவன் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிந்தனை உள்ள ஒரு கல்வியை இங்க கொடுக்குறாங்கன்னா கிடையவே கிடையாது. அப்ப அறிவியல் பூர்வமான கல்வி அப்படின்றது இங்க கொடுக்கப்படுதானா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு சிந்திச்சிடக்கூடாது அப்படின்றத அடிப்படையில இவங்க வந்து ஒரு 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 நமக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கல அப்படின்றதான் எனக்கு தோணுது அப்படின்றதான் உங்கள் மத்தியில நான் சொல்லி அந்த ஆணவ கொலையை எதிர்த்து நான் சில என் மூலமா வந்து உங்கள்கிட்ட கருத்து நான் பதிவிட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கருத்துக்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு பதில் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.